யார் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கப்புக்கு 1 கப் கருப்பு உளுந்து நான் 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நான் நல்லா ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்களா, ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கருப்பு உளுந்து தேங்காய் பால். இதோட தேங்காய் பால் கருப்பு உளுந்தை நம்ம அரைச்சி செஞ்சு உடம்புக்கு கொடுத்து பாருங்கள். காலைல காஃபி டீக்கு பதிலாக உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மகளிருக்கும் சரி, வளரும் பிள்ளைங்களுக்கும் சரி, நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கும் சரி, எல்லாத்துக்குமே பொதுவாகவே வயசானவங்கலேருந்து குட்டீஸ் வரைக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்ல கருப்பு உளுந்து தேங்காய் பால் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை இப்போ ஃப்ரெஷர் பேனில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப்புக்கு ஒரு 2.5 கப்லேருந்து 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா 5-6 விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 4 விசில் விட்டு எடுத்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதை நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் அடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துட்டோம். நம்ம எந்த கப்புக்கு உளுந்து எடுத்தோமோ அதுக்கு ஒரு 3/4 கப் நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். பனவெல்லம் இருந்தால் பனவெல்லம் சேர்க்கலாம், வெள்ளை இருந்தாலும் நல்லா பொடுசாக இது பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டி ஊற்றுங்க. இங்கே பாருங்கள், நம்மளோட கருப்பு உளுந்து தேங்காய் பால் ரெடி. இது எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லாது, கொஞ்சமாக குடித்தா போதும். எனக்கு ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்குது, வேலையே பார்க்க முடியலன்னு சொன்னால் அது கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு எனர்ஜி கொடுக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நீங்களும் பண்ணி பாருங்கள். இது ஒரு கொதி வரட்டும். அதோட 1/4 ஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன், குட்டி ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எலும்புக்கு அவ்வளோ நல்லது. பீரியட்ஸ் பிரச்சனை உள்ளவங்க, இன்ரெகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை உள்ளவங்க எல்லாத்துக்குமே உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குடல் புண், வாய்ப்புண், வயிற்றுப்புண் எல்லாத்துக்குமே ஆற்றும். ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் சேர்த்ததால் இங்கே பாருங்கள், இந்த இதோட ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எந்த கப் எடுத்தோமோ அந்த கப்புக்கு ஒரு 2.5 கப் தேங்காய் பால், அந்த முதல் தேங்காய் பால் தான், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் நட்ஸு சேர்த்துக்கலாம். என்கிட்ட நட்ஸ் இருந்ததால் கருப்பு திராட்சை, பாதாம், முந்திரி சேர்க்க போகிறேன். இது இல்லைனாலும் முற்றிலும் ஆப்ஷன். இதை மட்டும் காய்ச்சி நல்லா ஆற வச்சு குடிக்கலாம். இது இன்னொன்று ஜில் பண்ணி குடித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு ஜில் பண்ணி வெயில் நேரத்தில் குடித்தா கூட அவ்வளோ டேஸ்ட்டு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. காஃபி டீ குறைச்சிட்டு சரி, காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காய் பால் சேர்க்கணும். அந்த ஹீட்லேயே தேங்காய் பால் இருந்தால் தான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருப்பு உளுந்து தேங்காய் பால் ரெடி. டேஸ்ட்டு பார்த்துடலாமா எப்படி இருக்குன்னு சொல்லி. செமையாக அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மனமாக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். வேறு ஏதாவது ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷோடு உங்களை சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.